கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் ஆன் போஸ்டர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் கொண்டிருக்கிறதான அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. அதை குறித்த கருசனையும் தெளிவும் நம்முடைய வாழ்வில் தினம் தினம் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக உலக காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டாம். விசுவாசத்தில் இந்த உலகத்தில் நம்மை விட பணபலம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், படித்தவர்கள் ஏராளம் உண்டு. அவர்களை எல்லாரை விட உங்களையும் என்னையும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக, அவர்களிலும் மேலானவர்களாய் பரலோகம் அப்படிதான் நம்மை பார்க்கிறது. அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏனெனில் இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்கிற நாட்களில் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அவர்கள் எப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கானவர்கள், எப்படிப்பட்ட கனத்துக்கான ஊழியத்துக்காக ஏற்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை தெளிவுபடுத்தினார். காலவோளை நாமும் அதை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். நம்முடைய காரியம் ஏதுவானாலும், என்ன சூழ்நிலையில் நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை மாறாவா இருக்கலாம், கசப்பா இருந்திருக்கலாம். கசப்பான அனுபவத்தில் இந்த காலவோளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய மாறா மதுரமாய் மாறும்.